இன்றைக்கி 2வது நாள் ரொம்ப ஃபேமஸான எடப்பாளையம் வாட்ச் டவரில் தான் இன்றைக்கி வந்து நம்ம செக்இன் ஆக போகிறோம். நாங்கள் போட்டில் இறங்கையிலே யானை வந்து அந்த நைட்டு யானை எல்லாம் வாட்ச் டவர் லேக் பேலஸ்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட போய் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஃபாரஸ்ட்குள்ளார 3 to 4 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்குள்ளார ட்ரெக் பண்ணி போகணும். நம்ம டைகர் இருக்குல்ல, அது வந்து காட்டு மாடு தான் அதிகமாக சாப்பிடும். இங்கே என்ன குழியாக இருக்குது? கரடி 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 வாழ்ந்துட்டு இந்த டெர்மிட்டை சாப்பிடும். யானை ஸ்லீப் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனை ஸ்லிப் பண்ணதான். ஓ, அது குழி தோண்டி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் 3 பேர் அங்கே இந்த மரத்துக்கிட்ட அந்த நேரத்தில் ஓடிட்டாங்க. காலமணி மாதிரி தான், கிட்ட போக முடியாது. ஓ, ஆனை வரதுண்டா நம்ம ஸ்மெல் கிடைக்கும். நமக்கு நீங்கள் ஸ்மெல் பண்ணுவீங்க? ஸ்மெல் பண்ணுவோம். காலை வலிக்குதா? இந்தியன் கார் எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்தமாரி ட்ரெக்கிங் போகும்போது டைகர் ஏதாவது வந்திருக்கேன்? பார்த்துருக்கீங்க? 10 மீட்டர் 10 மீட்டர் தான். இப்போ டைகர் பிடிச்சி சின்ன வச்சுருந்தா கொஞ்சம் தான் சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விட்டுரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேக்கடியில் 2வது நாளில் இருக்கோம். நேற்று ஜங்கிளினில் வந்து செக்இன் ஆனோம். இன்றைக்கி 2வது நாள் ரொம்ப ஃபேமஸான எடப்பாளையம் வாட்ச் டவரில் தான் இன்றைக்கி வந்து நம்ம செக்இன் ஆக போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாம்பு க்ரௌண்ட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்திங்கன்னா தான் அங்கேருந்து செக்இன் ஆகணும். நடந்து காட்டுக்குள்ளார ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார போனால் தான் எடப்பாளையம் வாட்ச் டவர். நேற்று நம்மளால் பெரிய லெவலில் அனிமல்ஸ் பார்க்க முடியல, பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்காங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சக்கன். சக்கன். அவங்களுக்கு கேரளா தானே? கேரளா தான். எங்கே பிறந்து வளர்ந்து தேக்கடி தான். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம கூட வாட்ச் டவர் வரப்போகிறது நம்ம சக்கன் ப்ரோ தான் வராங்க. இன்னொரு ஆள் இருக்காரு, இன்னொருத்தரும் வராரு நம்ம கூட. மொத்தம் 2 பேரில் இவர் பேர் ரவி, இவர் பேர் ரவியா? ஓகே, என் கசன் தான். ஓகே, வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கசன் தான். இவங்க 2 பேர் தான் வந்து நம்ம கூட இன்னைக்கு வரப்போகிறாங்க. டைகருக்கு சாப்பாடு எல்லாம் சொன்னாங்க. 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க, போட்டு கொடுத்துடலாம். டைகருக்கா? அந்த 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 2 பேர் நாங்கள் இல்லைல்ல. இல்லை, சொல்ல முடியாது. சரி, புளியோதரெல்லாம் சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுவீங்க. புளியோதரைன்னா தெரியுங்களா? தமிழ்நாட்டில் புளியோதரைன்னு சொல்லுவோம், புளி சாதம். எனக்கு தெரியும். ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், அதே தான். ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது தான் புளி சாதம். கரெக்டாக இப்போ எத்தனை மணிக்கு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம ஒரு ஸ்டாஃப் வர வேண்டியது இருக்கு. கன்மேன் புளியோதரைக்கு புளியோதரை. ஆமாம் ஆமாம், நம்மளை புளியோதரை ஆக்காம இருந்தால் சரி. அதுக்காக வேண்டிய ஒரு ஸ்டாஃப் வராரு. ஓகே, ஒரு எத்தனை கிலோமீட்டர் நம்ம போவோம்? அந்த ஜெட்டி இருக்கு இல்லையா, நம்ம இறங்குறது அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும்? அங்கேருந்து இறங்கி ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இங்கேருந்து. ஓகே, கடைசியாக நீங்கள் போனப்போ ஏதாவது இருந்தது அங்கே? ஆனையெல்லாம் பக்கத்தில். ஆனை பக்கத்தில் வந்தது. நைட்டில் பகல்ல போகலையே. நாங்கள் போட்டில் இறங்கையிலே யானை வந்து அந்த நைட்டு யானை எல்லாம் வாட்ச் டவருக்கு முன்னாடி முடிச்சிட்டு வாட்ச் டவர் முன்னாடியே வந்தது. முந்தானத்து நைட்டா? வர்றவர் தான் நம்ம கூட வர்றவர், அந்த ஸ்டாஃப். அவரா? கைகள் கன்மேன். புலிக்கு பாதுகாப்பா? பாதுகாப்புக்கு இல்லை, நமக்கு பாதுகாப்பு. நமக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த புலின்னு சொன்னது என்ன சொன்ன? புலிக்கு பாதுகாப்பு. நீங்கள் எடப்பாளையம் வாட்ச் டவரில் செக்இன் ஆகணும் அப்படின்னா
1 o'clock வந்து செக்இன் டைமு. பாம்பு க்ரோவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். அதாவது இந்த இடம் வந்து குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வரதா இருந்தாலும் வரலாம், இல்லை ஒரு ஆட்டோவுக்கு ஹையர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களை இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் பாம்பு க்ரோவில் உள்ள ரிசப்ஷன் சென்டருக்கு போய் நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிற ரிசிப்டை காமிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி போட்டுட்டு உங்கள் கூட 2 கார்டு ஒரு கன்மேன் வந்து வருவாங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கிருந்து பஸ்ஸில் நேராக போட் ஜெட்டி இருக்கும், போட் ஜெட்டிக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. நீங்கள் போட் ஜெட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே போய் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த பேக்கேஜ் புக் பண்ணும்போது இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, அங்கே ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு, ட்ரெக்கிங் எல்லாம் சேர்த்து இன்க்ளூசிவாக தான் ஒரு பேக்கேஜில் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் போக போக நான் சொல்கிறேன். நாம் இப்போது போட்டிங் எடுக்கக்கூடிய அந்த ஜெட்டிக்கு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே ஆன்லைனில் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டதுனால பொதுவாக இந்த போட்டிங் போகிறதுக்கு பஸ்ஸு இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து டிக்கெட் ரிசர்வேஷனில் எடுத்துருவாங்க. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ரேட் வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ ஆகும் இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராம், கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டே, ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல், அதுக்கப்புறம் போட் ட்ராவல், அதுக்கப்புறம் ஸ்டே, 2 வேளை ஃபுட்டு, அதாவது நைட் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது தவிர ட்ரெக்கிங், இது எல்லாமே இன்க்ளூசிவ் இந்த ஒரு பேக்கேஜ். நம்ம கூட பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் வந்து வருவாங்க. 2 கைடு, ஒரு கன்மேன், பாதுகாப்புக்காக, அனிமல்ஸ்னால் எதுவும் அட்டாக் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக 3 பேர் வருவாங்க. இது என்ன யானையோட சனமா இங்கெல்லாம் வருது பாருங்க, யானை இங்கெல்லாம் வந்து போட்டு வச்சு. நம்ம எடப்பாளையம் வாட்ச் டவர் போகிறதுக்கு போன வாட்டி நம்ம நேற்று ஜங்கிலின் போனது போட்டில் போக வேண்டிய தேவை கிடையாது, பக்கத்தில் தான் அது ஒரு 1 கிலோமீட்டரு ஃபாரஸ்ட்குள்ளார போய் நம்ம போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த போட்டிங்கில் நம்ம போகணும். போய் ஒரு இடத்துல வந்து லேக் பேலஸ்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கிட்ட போய் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஃபாரஸ்ட்குள்ளார 3 to 4 கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்குள்ளார ட்ரெக் பண்ணி போகணும். போகிற வழியெலாம் வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கலாம் நம்மளுடைய லக் எந்த அளவுக்கு வைல்டு அனிமல்ஸ் இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படிங்கிறத. இயற்கை எழில் சூழ்ந்த இந்த முல்லை பெரியாறு டேமில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது இந்த பேக்கேஜில் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதில் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரலாகவே போட்டிங் மூலிமாவே ஒரு சஃபாரி இருக்குது. அப்படி இந்த போட்டிங் சஃபாரி ஆன்லைன் மூலிமாவோ த்ரூ ஆஃப்லைன் இங்கேயே வந்து கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது வீக்கெண்டில் பர்டிகுலராக. நீங்கள் அதனால் ஆன்லைன் மூலிமா டிக்கெட் புக் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா 400 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் ஒரு ரைடு அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா டோட்டலாக 2 hours என்னமோ வந்து ரைடு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு வரும்போது நிறைய வைல்டு அனிமல்ஸ் இந்த கரை ஓரத்துலேயே வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பர்டிகுலராக சாம்பார் டியர், எலிஃபென்ட்ஸ் வந்து சம்டைம் பார்க்கலாம். அதுமாதிரி சம்டைம் என்ன சொல்கிறாங்க, டைகர் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் வந்து டைகர் வந்து இந்தியன் காரை ஹண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததாப்பெலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம இறங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது லேக் பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம் இறங்கி அங்கிருந்து ட்ரெக் பண்ணி நாம் வாட்ச் டவருக்கு போக போகிறோம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லேக் பேலஸ். ரொம்பவும் ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வந்து இந்த லேக் பேலஸ் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஒரு தீவுக்கு நடுவில் இந்த லேக் பேலஸ் இருக்குது. நாம் இந்த லேக் பேலஸ் வழியாக தான் கிராஸ் பண்ணி நாம் ட்ரக் பண்ணி போக போகிறோம். இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம இங்கே ஸ்டே பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வாட்டி நாம் இங்கே ஸ்டே பண்ணி ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு போடுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்குள்ளார வைல்டு அனிமல்ஸ் எதுவும் பர்டிகுலராக யானை எதுவும் உள்ளுக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் ஓரத்துலேயே தான் நாம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போக போகிறோம். அதுக்கப்புறமா தான் நாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த எடப்பாளையம் வாட்ச் டவர் வரும். எந்த சந்து புந்துலலாம் பூந்து போக வேண்டியதாக இருக்கு. நாம் ஒரு கொடுங்காட்டுக்குள்ளார ட்ரெக் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 1 கிலோமீட்டர் நாம் ட்ரெக் பண்ணி போனாலே நம்மளுடைய வாட்ச் டவரை வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் அந்த வாட்ச் டவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எந்த ஆள் நடமாட்டமுமே சுத்தமாக இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த வாட்ச் டவர் இருக்குது. பெரிய லெவலில் ஃபெசிலிட்டியும் வந்து நீங்கள் அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார தங்கினா எப்படி ஒரு மினிமம் ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த ஃபெசிலிட்டியோட தான் அங்கே இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேச்சர் லவராக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடம் மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால தான் நமக்கு செக்யூரிட்டிக்காக 3 பேர் வராங்க, இன்க்ளூடிங் ஒரு கன்மேனோட. ஸோ நமக்கு ஏதாவது ஆபத்து நேருது அப்படின்னா அந்த டயத்தில் நம்மளை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கள் தூரத்தில் பார்க்குறது தான் எடப்பாளையம் வாட்ச் டவர். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெக் பண்ணி போனோம் அப்படின்னா நம்மளுடைய இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம். நாம் இப்போ எடப்பாளையம் வாட்ச் டவர் ரீச் பண்ணிட்டோம். அதாவது இந்த பெரியார் டைகர் ரிசர்வில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் இந்த எடப்பாளையம் வாட்ச் டவர். இங்கே ஸ்டே பண்ணுறதுங்கிறப்ப நிறைய வைல்டு அனிமல்ஸை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. பர்டிகுலராக யானைகளை வந்து இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கரடி, புலி, சிறுத்தை இது மாதிரி மற்ற வனவிலங்குகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ரூம் வந்து ஏற்கனவே நான் ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் இங்கே கிடைக்காது. நம்ம ஒரு அட்வான்ஸாக ஒரு 1 month பிஃபோராக புக் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து ரூம் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதை பாருங்க, அந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்து வந்தோம். நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் வழியாக மேலே ஏறி இப்படி வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இன்றைக்கி நைட் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். மேலே வாட்ச் டவர், இதான் எடப்பாளையம் வாட்ச் டவர் அப்படிங்கிறது. இங்கே வந்து பொதுவாக வந்து நிறைய அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது யானை, கரடி, சம்டைம்ஸ் சிறுத்தை, புலி கூட பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 பேர் வந்தாங்க. 2 கைடு, ஒரு ஆர்ம்டு மேன் வந்திருந்தாங்க, கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு வந்து செக்யூரிட்டி, அதாவது எதுவும் விலங்குகள்கிட்டேருந்து எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். முந்தானத்து வந்து இங்கே யானை, கரடிலாம் பக்கத்துலேயே வந்து தான். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்று வந்து நமக்கு பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஈவினிங் வந்து மேபி ட்ரக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
போனோன்னா ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே ரூமுக்கு போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூ நல்லா இருக்கு, வியூ நல்லா இருக்கு. இந்த வாட்ச் டவர் மேலேருந்து பார்க்கும்போது வியூ சும்மா வேற லெவலில் இருந்தது. எல்லா சைட்லேயும் ஒரு 360 டிகிரி பார்க்க முடியலனா கூட மேலேருந்து நின்று பார்க்கும்போது ஒரு 180 டிகிரி வந்து சுற்றிலும் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது அனிமல்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக பெட்டில் இருந்தபடியே கூட பார்க்கலாம், இல்லைனா இந்த பால்கனியில் வந்து உட்காந்தோன்னா பார்க்கலாம். ரூம்னு பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் பெட்டு கொடுத்துருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் வந்து இதில் ஸ்டே பண்ண முடியும். 2 பேருக்கு மேலே இங்கே ஸ்டே பண்ணவே முடியாது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கூட படுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா எலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதான் சொன்னாங்க, அது பகலில் தெரியாது, நைட்டில் தான் கடமுடான அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் திங்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா வெளியில் வைக்காதீங்க. அங்கே வந்து சின்னதாக ஒரு கபோர்டு மாரி இருக்குது, அது உள்ளுக்குள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பழமையான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் வேட்டையாடுறதுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்களாம். அதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த வாட்ச் டவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபெசிலிட்டி நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மினிமம் ஃபெசிலிட்டி மட்டும்தான். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம ஸ்டே பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே இருக்கும். ஒரு சின்ன பாக்ஸ் மாரி தான் நம்ம தங்கியிருக்கிற ரூம் இருக்கும். 2 பேர் மட்டும்தான் அலோடு உண்டு. அதுக்கு மேலே நம்மளால் தங்கவும் முடியாது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் நீங்கள் போகணும்னா கீழே தான் போகணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. காரணம், மிட் நைட்டில் நம்ம ஏதாவது டாய்லெட் போகணும் அப்படின்னா கீழே இறங்கி தான் வரணும். ஸோ அதுவே வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா இதுக்கான பேக்கேஜ் காஸ்ட்டு 10,000 ருபீஸு. ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் வந்து ஸ்டே, ஃபுட்டு 3 வேளை கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் செக்இன் ஆகிற அன்னைக்கு மதியம் சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்து செக்இன் ஆகணும். ஈவினிங் வந்து அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. டீ வித் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நைட்டு டின்னர், சப்பாத்தி, சிக்கன் இந்த மாதிரி டின்னர் கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் டே மதியம் லஞ்சு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கால் தடமா இது. அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்குது இப்படி போகிறது. ஸோ அந்த ட்ராக்லேயே போயிட்டுருக்கோம். இந்த சீசனில் நமக்கு பார்க்க நல்லா கிளியராக தெரியும். பிறகு ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, மழை காலத்தில் நல்லா கிடைக்கும். மழை காலத்தில் அச்சு நல்லா தெரியும், நல்லா அச்சு நல்லா தெரியும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லங்ஸ் எல்லாம் பெரிய ஃப்ரெஷ்ஷாக, பூப்பெல்லாம். ஆமாம். மேலே போயிட்டோம். விக்னேஷ் தான் கையில் வெயிட்டாக வரீங்க. கிரிக்கெட் விளாட்ற மாதிரியே வரீங்களே. கையில் வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது, பிடிச்சி ஏறுற மாதிரி வெயிட்டாக இருக்குங்க. இந்த பேக்கேஜில் ஒரு ட்ரெக்கிங்கும் இருக்குது. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock போல் நம்ம ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளுக்குள்ளார ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் ட்ரெக் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். நம்மளோட இலக்கு எந்த அனிமல்ஸ் வேணாலும் சைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற லெவலில் இருக்கும். யானைகள் போகக்கூடிய வழித்தடத்தை தான் அங்கே காமிச்சிட்டு இருந்தார் நமக்கு கைடு. நல்லா சாப்பிடும். அது ஒரு சால்ட்டோட ஒரு இது கிடைக்கும், டேஸ்ட் இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். இந்த புல்லுக்கும் அந்த ரூட்டுக்கும் கிடைக்கும். பொதுவாக யானைக்கு அந்த உப்பு சுவை வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த காஞ்ச டயத்தில் நல்லா இது சாப்பிடும். யானை சாணி கிடக்கு. என்ன போட்டு 10-15 நாளைக்கு மேலே இருக்கும் போட்டுருக்கு.
நாம் காட்டுக்குள்ளார ட்ரெக் பண்ணி போகிறோங்கிறது நம்ம பண்டைய காலத்தில், அதாவது ஆதிவாசிகள்லாம் வந்து காட்டுக்குள்ளார விலங்குகளை வேட்டையாடி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது அப்போ வந்து எந்தவித தற்காப்புகளும் இல்லாமல் அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாட போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இப்போ நமக்கு. எந்தவித தற்காப்பும் இல்லாமல் நாம் காட்டுக்குள்ளார நடந்து போயிட்டுருக்கோம். அனிமல்ஸ்னால எந்த விதமான ஆபத்தும் நமக்கு வரலாம் அப்படின்னாலும் இதுலேயும் ஒரு த்ரில் தான் இருக்குது. இந்த வழி தான் இந்த ரோடு மாதிரி நான் தூரம் டேம் போகிற ரோடுனா இப்படி வெஹிக்கிள்லாம் போச்சா? போகிறது மாதிரி. ஓகே. வெஹிக்கிள் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வரது மாதிரி ரோடாக இருந்துச்சு. அது இந்த ரோடு தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. டேம் இங்கே தான் இருக்கோம். டேம் இங்கே தான் இருக்குது. நமக்கு தெரியாது ரொம்ப தூரம். இப்போ தண்ணி ஏறி போச்சதுனால நம்ம டேம் பக்கத்தில் போகிறது கிடையாது. அவ்வளோ கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அப்படியே டேம் தெரியாது இருந்தாலும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்துடுற மாதிரி. இங்கே என்ன குழியாக இருக்குது? தேவை இருக்குல்ல, நம்ம கரடி இருக்கு. கரடி. கரடி வாழ்ந்துட்டு இந்த டெர்மிட்டை சாப்பிடும். செதல் அந்த மாதிரி டெர்மிட்ரு அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி இது ஓகே சாப்பிடும். அதுக்கு பயங்கர இதை தோண்டி தோண்டி சாப்பிடும். தோண்டி அது உள்ளே இருக்கிறது பூச்சி. ஆமாம், டெர்மிட்டு செதல் அரிக்கிறோம் சொல்லணும்ல, அதை சாப்பிடும். நல்லா பிடிக்கும். பொதுவாக இங்கே தண்ணி குடிக்க வர்றது தானே டைமு, ஈவினிங் டயத்தில்? சொல்ல முடியாது, நமக்கு ஒரு டைமிங் கிடையாது. ஸ்லிப்பு இல்லை, பழசு தான். இதை ஸ்லிப் பண்ணதான், ஆனால் இதெல்லாம் பழசு. யானை ஸ்லிப் பண்ண மாதிரி இருக்குது. ஆமாம், ஆனை தான். ஆனை ஸ்லிப் பண்ணதான் அது. இந்த அது இது யானையோட காலடி தடம் எல்லாம் எவ்வளோ நின்று இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் யானையோட காலடி தடம் தான். இது வந்து சின்ன குட்டியோட ஒரு டேங்க். பேபி டேங்க். டேங்க் வந்து குட்டியோடது. ஆமாம், சின்ன யானை. முட்டை போடுறதுக்கா? ஓ, அது குழி தோண்டி வச்சிருக்கா? இது தோண்டி இது உள்ளுக்குள்ளார கொண்டு போய் வச்சிருமா? முட்டை போட்டு அப்படியே மண்ணை மூடிடும் தனியாக. அதுக்கப்புறம் சீசன் ஆகுறதுக்கு அப்புறமா வந்துடும். ஸோ சீசனில் தான் பொரிச்சு குஞ்சு வரல வரும். குஞ்சு எல்லாம் வந்துடும். இப்போ அங்கே வரும்போது இங்கே ஓடி போனாங்க, எனக்கு நேராக போனாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் அங்கே இருந்தாங்க மரத்துக்கிட்ட, அந்த நேரத்தில் ஓடிட்டாங்க. ஓ, அப்போ தான் உடம்பு ஓடிச்சா? அந்த சவுண்டு கேட்டது. அவர் வந்து இப்போ நாளைக்கு வருவாப்பில். இந்த ஓந்தி பள்ளி இதெல்லாம் கூட இப்போ ஓந்தி எல்லாம் இப்போ தான் மண்ணை தான் போடுவாங்க. ஓந்தி அந்த இந்த உடும்பு ஆமை இதெல்லாம் போட்டு மூடி வச்சிருமா? மூடி வச்சிருவோம். குஞ்சு அப்படியே புரிஞ்சு வெளியே வந்துடும். குஞ்சு புரிஞ்சு அப்படியே வெளியே வந்துடும். வெளில வந்துடும். வெளியே வந்துடும். பாம்பு சில பாம்பும் அப்படி தான் கணக்குள்ள அப்படியே இதெல்லாம் இருந்துட்டு அப்படியே புரிஞ்சு. இந்த இடமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக நாங்கள் போட்டிங்கில் வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது. அங்கேயே ஒரு போட் ஒன்று போயிட்டுருக்கு. லாஸ்ட்டில் நாங்கள் பின்னாடி இந்த காட்டிலேருந்து தான் உள்ளுக்குள்ளார வந்தோம். காட்டிலேருந்து அப்படியே வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே யானையே வேறு அனிமல்ஸ் ஏதாவது தண்ணி குடிக்க வந்திருக்கா பார்க்கலான்னு வந்தோம். ஒன்றுமே காணும். டைம் என்ன ஆகுது? ஒரு 4:30 இருக்குமா? தேக்கடி போட்டில் போயிருப்பீங்க. இது மாதிரி நடந்து ட்ரெக்கிங் வந்திருக்கீங்களா? இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங்லாம் வந்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபிஷ்ஷிங்லாம் அங்கே பிடிக்கிறாங்க மீன்.
யானைலாம் இங்கே நிறைய வந்து தண்ணி குடிச்சிருக்கு. அங்கங்கே யானையோட காலடி தடம் நிறைய பார்த்தோம் அங்கே. பாருங்கள் ஃபிஷர்மேன் ஒருத்தர். இப்போ போட்டு வந்து இங்கே திருப்பிட்டு போச்சே, ஜஸ்ட் போட்டிங் கூட்டு வரவங்களா அவங்க? போட்டிங் வந்து இங்கே வரதான் இருக்குது, அலோடு கிடையாது. இங்கே வரதான் அலோடு, அப்படியே திருப்பி போயிடுவாங்க. ஓகே. அங்கிட்டு போகிறதா இருந்தால் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் டேமுக்கு பிடபிள்யூடி அந்த வாட்டர் அதோரிட்டி தமிழ்நாடு போட்டு இருக்கு. ஆமாம், அந்த போட்டு போவாங்க. நம்ம போலீஸ்காரங்க அங்கே ப்ரொடெக்ஷனுக்கு போலீஸ்காரங்க இருக்கு, அந்த போட்டு அங்கே டேம் முடிய போக முடியும். வேற யாரும் போட்டும் அங்கே அலோடு கிடையாது, போக முடியாது. ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான் அந்த போட் போக முடியும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் டேம் இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரியாது, இது அதோட ரிசர்வேர் தான் இது. இங்கே தான் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் இது. இங்கே வந்து ஈவினிங் டயத்தில் பொதுவாக நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வர்றதை பார்க்க முடியும். பர்டிகுலராக யானைகளை வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானையோட கால் தடங்கள்லாம் வந்து நிறைய பார்த்தோம். ஸோ யானைக்காக தான் வெயிட்டிங். இப்போ வந்து ஒரு 4:30 ஆகுது. ஒரு 5:30 வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நேராக ட்ரெக் பண்ணி நம்ம ரூமுக்கு போகலாம். நாம் ஒரு 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம், எந்த அனிமல்ஸும் வரல. சரி, இதுக்கு மேலே ரொம்பவும் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருட்டினதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போக ஆரம்பித்தோம். வந்து யானை வந்து மேலே பட்டையை இது பண்ணியிருக்குமா? அது வந்து செடி நம்ம மட்டி போட்டு உடம்பு வச்சு தேய்க்குமா? மசாஜ், நாட்டில் மசாஜ். நம்மளுடைய இந்த ட்ரெக்கிங்கோட ஃபர்ஸ்ட் அனிமல் சைட்டிங்காக கிடச்சது ஒரு சாம்பார் டியர். சோலோவாக ஒரு சாம்பார் டியர் நின்றுட்டு இருந்தது. நமக்கு இந்த ட்ரெக்கிங்கில் ஒரு சாம்பார் டியர் தவிர வேறு எந்த அனிமலும் சைட் ஆகலை. நாமளும் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாம் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தோடனே நமக்கு சுட சுட காஃபி, பிஸ்கெட், அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்தாங்க. ஈவினிங்கில் வந்து நம்ம ட்ரெக்கிங் போயிட்டு வந்ததுக்கு இதெல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே எனர்ஜிட்டிக்காக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான வாழைப்பழம். நம்ம ஊர்லேயே ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது பேர் இன்னும் மறந்துட்டேன். கதலிங்கிறது பூவம்பழத்தை கூட கதலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது பார்த்தா டைம் ஆக ஆக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்தியன் கார் வந்து ஒன்று நின்றுட்டு இருந்தது. டைம் ஆக ஆக ஒரு குரூப் ஆஃப் இந்தியன் கார் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரேருந்து இறங்கி நம்ம வாட்ச் டவர் இருக்கிற பக்கம் வர ஆரம்பிச்சுது. விக்னேஷ் போக வேண்டாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று நிற்கிது. அப்படியா? எப்படி சொல்கிறீங்க? அது மேலே போகிறது இந்த ஃபீமேல், கீழே நிற்கிறது மேல். முரட்டுத்தனமாக இருக்குது. அதுதான் பெருசாக இருக்கும். ஒன்றுமா முட்டை வருமா? இந்த ஸ்டொமக் இந்த கீழே. காலை மணி மாதிரி தான், கிட்ட போக முடியாது. கரடியும் இதுவும் தான் டேஞ்சர். இதுவும் டேஞ்சர். ஓ, இது பிக் வைல்டு போர். வைல்ட் டாக். வைல்டு போர். போரா? போர்.
சமையல் ஆச்சா? பாருங்கள் இங்கே சிக்கன் குழம்பு வந்துக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டு இருக்க? நல்லா கமன்னு ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சப்பாத்தியா? சப்பாத்தி அபேரணின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. கிச்சனே அடித்து உடச்சிரும் யானை ஸ்மெல்லுக்கு. அது உப்பு கிச்சன் உள்ளுக்குள்ளே இருக்க ஜாமான் ஃப்ரிட்ஜிலேருந்து இழுத்து தள்ளி விட்டுடுச்சு. அது இப்படி அப்படி கிடையாது. அடுத்து ஜாமான்லாம் டெய்லி அங்கே அங்கே இன்னொன்று குக்கூர் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து யானை அடித்து அட்டுழியம் ஒன்றுமா ஆகுது. இல்லை நம்ம ஐபி இருக்குல்ல, நான் சொன்னேன்ல ஆமாம், அந்த இடையில பென்சிங் போனாத முறையில அங்கே ஜாக் ஃப்ரூட் ட்ரே இருக்குல்ல, பைனாப்பிள வச்சுட்டு போயிட்டாங்க, குக்கரில் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்மெல்லுக்கு ஆனை ஏறிடுச்சு. அந்த ஐபியில் அந்த அடுப்படியில் ஏறிட்டு எல்லாம் உடச்சி நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓ, கிச்சனில் அது மாதிரி போயிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லலை. அதுக்கு பிறகுதான் அந்த பென்சிங்கே போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ யானையெல்லாம் வருதுன்னா நீங்கள் என்ன மாதிரி எப்படி தப்பிச்சு போகிறது? எப்படி பார்த்தாலும் ஆனை வருதுன்றா நம்ம ஸ்மெல் கிடைக்கும். நமக்கு நீங்கள் ஸ்மெல் பண்ணுவீங்க, ஸ்மெல் பண்ணுவோம். அது பிறகு நம்ம அந்த காற்று இருக்குல்ல, ஆனை இங்கே நிற்கிறது வைங்க, இங்கிட்டு ஸ்மெல்லு வந்தால் ஆனைக்கு நம்ம ஸ்மெல் கிடைக்காது. எப்படி தூரம் நின்றாலும் நம்ம ஸ்மெல்லு கிடைக்காது. ஆனால் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஸ்மெல்லு கிடைச்சிருந்தா நம்ம ஸ்மெல்லு கரெக்டாக கிடைக்கும். காற்று எந்த பக்கம் அடிக்குது, எந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு தான் நம்ம ஆணையை காமிக்கிறதே போகிறோம். நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம போகணும். காற்றுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம போனோம்னா டைரக்ஷன் போனோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். பக்கத்தில் இருந்தால் கூட யானையை பார்க்கலாம். வந்தோம் என்ன சொல்கிறார்? வந்தோம் அது மின்மினி பற்றி கண்ணன் தெரியல. ஆனால் அது சத்தம் போட்டாலே வராது, அமைதியாக இருக்கும். அடிச்சு நோக்கி அங்கோட்டு எலிஃபண்ட் மட்டும் நல்லா இருக்கும். எலிஃபண்ட் இங்கே வந்து இங்கே பக்கத்துலேயே அப்படி நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். டைம் இருக்குல்ல. இப்போ அது அனிமல் நைட்டில் ஆக்டிவாக இருக்கும். இது அடிச்சு நான் உடுப்பு போயிடுச்சோ. சரி வருங்க. பாருங்க.
ஏதாவது போட சாப்பிடுமாங்க சத்தம் சத்தம் அடிக்கிறேன். நமக்கு நைட் டின்னருக்கு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் நம்ம நண்பர் வந்து வெஜிடேரியனுங்கிறதுனால அவருக்கு வெஜ் குருமா, சாலட், வெஜ் சாலட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அது மாதிரி இருந்தது. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவே இருந்தது. நேற்று நம்ம ஜங்கிலீனில் சாப்பிட்டது அந்தளவுக்கு நல்லா இல்லை ஃபுட்டு, பட் இங்கே வந்து ஃபுட்டு நல்லாவே இவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம வாட்ச் டவரை சுற்றிலும் ஒரு 4 முள்ளம்பன்றி வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அது அங்கே வந்துட்டு நம்ம இங்கே போடக்கூடிய வேஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே தான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தது. நாம் முக்கியமாக எதிர்பார்த்து வந்தது யானைகள் இல்லை கரடி ஏதாவது பார்க்க முடியுதான்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் வர்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தூக்கம் வந்ததுனால போய் படுத்துட்டோம். வேறு எதுவும் வந்துதான்னு தெரில நாங்கள் தூங்கினதுக்கு அப்புறம். பட் நாங்கள் தூங்குற வரைக்கும் வேறு எந்த அனிமல்ஸையும் பார்க்க முடியல. அப்புறம் காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம எழுந்து வெளியில் பார்க்கும்பொழுது இந்தியன் கார் வந்து நம்ம வாட்ச் டவரை சுற்றிலும் நின்றுட்டு இருந்தது. ஏன்னா நைட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாங்கில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. காலையில் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப க்ளோஸில் எல்லாமே வந்து படுத்துருந்தது. இப்போ லோ லைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி எடப்பாளையம் வாட்ச் டவர் நேற்றுலாம் கண்ணு முழிச்சு ஒரு 10-10:30 வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம். ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். நைட்டு முள்ளம்பன்றிலாம் வந்தது. ஃபஸ்ட்டு டைமாக முள்ளம்பன்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப த்ரில்லாக இருந்தது. ஒரு 4 முள்ளம்பன்றி வந்து நம்ம வீடு பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தது. சரி, வேறு ஏதாவது அதுக்கப்புறம் எலிஃபண்ட்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போயாச்சு. இப்போ மறுபடியும் படுத்து எழுந்து 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். இங்கே வந்து எப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கீழே தான் வரணும், மேலே கிடையாது. இது ஒரு ட்ராபேக்கு. ஸோ அதனால் யூரின்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். லைட்டு போட்டு தான் கீழே வரணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போ அப்படியே ட்ரக் போயிட்டு வரலான்னு நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரக், அதனால் அப்படியே போகிறோம். நைட்டு கரடி சத்தம் போட்டதில்ல நைட்டு, ஆனால் வரவே இல்லை பக்கத்தில். சரி, அட்லீஸ்ட்டு கரடியாவது பார்ப்போன்னு வெயிட் பண்ணோம் நைட்டு. நான் பக்கத்துலேருந்து சத்தம்லாம் நல்லா கேட்டுட்டு இருந்தது. ஆனால் போய் பார்க்க முடியல. பக்கத்தில் வரும்னு சொல்லி பார்த்தோம், வரல. இருட்டுங்கிறதுனால பக்கத்துலேயே இருந்தால் கூட நமக்குலாம் தெரியாது. இது என்ன ஆறு கீரி தானே, ரெட் கலரில் இருக்குது. இது இருக்கு கோழி.
காட்டுக்கோழி. என்ன சத்தம் வேற மாடுது எப்படி கற்று நானும் யானை பிளவுறதான்னு பார்த்தேன். வந்துக்கிட்டு இதுதான் கரடி போட்ட கக்கா. இதிலே போகலாமா? இதிலே போகலாமா? இல்லை இதிலே போகலாமான்னு. திரும்பி வேறு பாதையில் தான் போகணும். இதில் வந்துட்டு கீழே வேறு பாதை. ஓ, நல்லா ஸ்லோப்பாக இருக்கு. நல்லா ஸ்லோப்பாக இருக்கு. நேற்று நாம் ஈவினிங் போன ட்ரெக்கிங் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லை. ஆனால் இப்போ மார்னிங் நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதாவது ஒரு மலை உச்சியில் செங்குத்தாக நம்ம ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஏறிட்டு இருந்தோம். ஒரு மலை மேலே தான் நம்ம ஏறிட்டு இருந்தோம். ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. இது உண்மையிலே ஒரு ஹார்டான ஒரு ட்ரெக்கிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப அடர்த்தியான ஒரு காடாகவும் இருந்தது. அந்த காட்டுக்குள்ளார செடி கொடிகள்லாம் விலக்கி விட்டுட்டு தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுவும் நம்ம கைடு சொன்னார், இந்த காட்டில் நிறைய கரடி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து கரடி நிறைய இருக்குது இப்போ நம்ம போகிற இடத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதுவே வந்து நம்ம வயிற்றுல வந்து ஒரு புளியை கரைச்சிது. ஒரு திகிலான அனுபவத்தோடு தான் நம்ம நடந்து போனோம். ஏன்னா இப்போ நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சேஃப்டியே நமக்கு கிடையாது. நம்ம கைடு ஒரே ஒரு அருவா மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார். அதை தவிர வேறு சேஃப்டிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எது வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு புலி கூட நிற்கலாம். இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு புலி நிற்கலாம், ஒரு யானை நிற்கலாம், ஒரு கரடி நிற்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கிட்டேருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்காக தான் நம்ம கைடு ஃபஸ்ட்டு போகிறாரு. அந்த அனிமல்ஸோட ஸ்மெல்லை வச்சு அது ஏதாவது மூமெண்ட் இருந்தது அந்த சத்தத்தை வச்சுட்டு நம்மளை அலர்ட் பண்ணுவார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். மலை ஏற்றம் ஏறுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. எப்போ எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குல்ல, பார்த்து வாங்க. காலை வலிக்குதா? அங்கே இந்தியன் கார் எவ்வளோ இருக்கு பாருங்க. டாப் ஆஃப் த ஹில்லுக்கு வந்துட்டோம். மேலே வேறு மாதிரி இருக்குது. இதிலலாம் அப்படியே அவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. அப்படியே உருண்டா போய் அங்கே தான் போயிடணும். ஆமாம், முடியல. இவ்வளோலாம் மலை ஏறி வந்ததில்லை. பாதை இருக்குது, இந்த மலை உச்சி அந்த வண்டி போகணும், வேறு பாதை
ஆனால் அங்கே இப்போ வந்து புல் அதிகமாக இருக்குது. ஒரு யானை நின்றா கூட தெரியாது. கரடி அதில் தான் இருக்கும் அதிகமாக. அது மேலே உச்சியில் தான் இருக்கும் கரடி. இல்லை சார், இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து புல்மேடாக இருக்கும் அங்கிட்டு. அங்கே மேலே கொஞ்சம் போய் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. உள்ளக்குள்ளே கொஞ்சம் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து இந்த மாதிரி கிராஸ் லேண்ட் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. ஒரு யானை நின்றா கூட நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு இருக்குது. ஹைட்டாக இருக்கும் புல். இந்த கரடி அதுக்குள்ளே தான் இருக்கும். போகிறது கொஞ்சம் வெயிட். இது என்ன ஷார்ட்கட்டா? நானும் எவ்வளவோ இடத்துல ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நான் ட்ரெக் பண்ணி போனதே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் மனசு திக் திக் திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அடர்ந்த காடு தான். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார ஏதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் எப்படி நம்ம தப்பிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. ஏன்னா யானை, புலி, கரடி இந்த மாதிரி மிகவும் அபாயகரமான விலங்கு நம்மளை துரத்துது அப்படின்னா அதுகிட்டேருந்து ஓடி தப்பிக்கிறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். ஸோ அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு நம்ம இதில் நடந்தோன்னா நடக்கவே முடியாது. அப்படி ஒரு பயத்தோடு தான் நாம் இந்த காட்டுக்குள்ளார நடந்து போனோம். இங்கெல்லாம் ட்ரெக்கிங் போகும்போது புலிலாம் பார்த்ததில்ல. பார்த்துருக்கீங்களா இதுமாரி ட்ரெக்கிங் போகும்போது? இதே ஏரியாவிலையா? பார்த்துருக்கேன், வேறு இடத்துல பார்த்துருக்கேன். போன வருஷம் ஜனவரி 4th போன வருஷம்னா 24 வாட்ச் டவரில் பண்ணியிருக்கோம். வாட்ச் டவரில் நம்ம பின்னாடி அடுப்படி இருக்கு. ஆமாம், அது பின்னாடி பார்த்தோம். டைகரா? சின்னதாக இருக்கு. ஓ, காலையில் 7:30. ஓ, காலைல 7:30க்கு வந்ததா? அந்த டயத்தில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு. அங்கே தண்ணி நிறையா இருந்தது. இங்கேயோட தண்ணி ஃபாரஸ்ட் மீடியே தண்ணி இருக்கும் அந்த டயத்தில் பார்த்தது. ஓ, இப்போ கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுங்க, ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. நமக்கு வாட்டர் லெவல் வந்து 142 வரையில் நமக்கு இந்த சைடு வழியில் நடக்க முடியாது. அப்படி தண்ணி ஏறுது. காட்டு பாதையில் தான் நடக்கணும். கீழே தண்ணி ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்துடும். இல்லை, இந்தமாரி ட்ரெக்கிங் போகும்போது டைகர் ஏதாவது வந்திருக்கேன்? பார்த்துருக்கீங்க? 10 மீட்டர் தான். 10 மீட்டர் தான். என்ன பண்ணுச்சு? அதான் நின்றுச்சு, நானும் நின்றேன். கூட வேறு கெஸ்ட் இருந்திருக்காங்க. ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, பார்த்தாங்க. அது ரொம்ப 2 செகண்ட் 3 செகண்ட் தான் பார்த்துருக்கு. நான் இப்படி பார்க்குறேன், அது பிறகு எஸ்கேப் ஆயிடுச்சு. அது போயிடுச்சு. அது ஒரு சாப்பிட நிறைய இங்கே இருக்குல்ல, காட்டு மாடு இருக்கு. அதுக்கு இறை ஜாஸ்தி இருக்கு இங்கே. பொதுவாக காட்டு மாடு தான் விரும்பி சாப்பிடுவோம். ஒரு வாரம் சாப்பிடுங்க, அடிச்சதுன்னா ஒரு வாரம் வச்சு பொறுமையாக சாப்பிடலாம். பிடிச்சிச்சுன்னா இப்போ டைகர் பிடிச்சிச்சுன்னு வச்சுருந்தா கொஞ்சம் தான் சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விட்டுரும். அழுக விட்டு தான் சாப்பிடும்ல. சாப்பிடணும். அது ஜூஸ் டைப் ஆகணும். பல்லு வந்து நல்ல பல்லு கிடையாது. இந்த 4 பல்லு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ள பல்லு மாதிரி. அதனால் கடிச்சு சாப்பிட முடியாது. அதனால அழுகின பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால தான் அது வந்ததுன்னா கொஞ்சம் அழுகின ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அதோட அழுகின ஸ்மெல்லு வரும். அது நம்ம இது இருக்குல்ல, வேஸ்ட் போகுதுல்ல, அந்த வேஸ்ட்டுக்கெல்லாம் பயங்கர ஸ்மெல்லு. அதனால தான் அதோட ஆயுட்காலமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அழுகி போனதெல்லாம் சாப்பிட்டு ஆனால் இதுமாரி க்ளோஸாக நம்ம டைகர் பார்த்து அதெல்லாம் ஒரு ஷாக்கிங் தான் இல்லை? ஆனால் இது வரைக்கும் அட்டாக் பண்ணதெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல? அட்டாக் பண்ணியிருக்கு, கரடி, காட்டு மாடு இதெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கு. ஆனால் டைகர் மட்டும் இது வரைக்கும் பண்ணதில்லை. கரடிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? முன்னாடி வந்து பிடிக்காது, பின்னாடியாக தான். பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி
விக்னேஷ் கேர்ஃபுல். இல்லை இப்படி பின்னாடி வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கும், எதிர்க்க வராது. நல்லா வேகமாக ஓடுமா? நல்லா ஓடும். என்ன ஏதாவது சத்தங்கத்தம் ஏதாவது வச்சு சமிக்ஞை கொடுக்குமா? இல்லை கத்த மரம் அது கத்தும். கத்தும். நேற்று நைட்டு கத்திச்சேன் அந்த மாதிரி. கத்தும். அதை வச்சு சரி ஆள் அது கத்துறதுண்டா ஆள் கூப்பிட்ற மாதிரியே கத்தும். நம்ம ஒரு சிக்னல் கொடுக்கும். நாங்கள் காட்டுக்குள்ளே போனோம்னா நாங்கள் ஒரு சிக்னல் எங்கேயாச்சும் இருக்கிற அந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். அப்போ அந்த சிக்னல் வரும்ல, அந்த சிக்னல் அந்த சிக்னலுக்கு இதுவும் இது பண்ணும் பதில்கள். இதுவும் அதே யாரா ஐயன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி இதுவும் கத்தும். நம்ம நினைப்போம் நான் அம்மா கிட்ட கூப்பிட நினைச்சிட்டு இருக்கும். உங்களுக்கெல்லாம் தாய்மொழி மலையாளம் தானே தமிழா? எங்களுக்கு வந்து வேற பாஷை, தமிழ் ட்ரைபல் லாங்குவேஜ். ட்ரைபல் லாங்குவேஜ்னா தமிழாக தான் இருக்குமா அது? இல்லை வேற. படித்தது வந்து மலையாளம். நாங்கள் வீட்டில் பேசுகிறது வந்து ட்ரைபல் லாங்குவேஜ். ட்ரைபல் லாங்குவேஜ் தான். எழுத்து கிடையாது, பேச மட்டும்தான். நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்தோம். பார்த்தா பக்கத்தில் ஒரு இந்தியன் கார் ஒன்று வந்து போயிட்டு இருந்தது. இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கண்டிப்பாக எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்படி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இப்படி ஒரு ஸ்லோப்பாக ஒரு மலை மேலே ஏறி போனதுங்கிறது என் அனுபவத்தில் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ட்ரெக் பண்ணேன். ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இங்கே லக்கேஜ்லாம் ஜாஸ்தி எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நடந்து போகிற தூரம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால லக்கேஜ் ரொம்ப லிமிட்டடாக நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது பெட்டரு. நான் வந்து கேமரா லென்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப வெயிட்டாக வந்தேன். இதில் நிறையா வெயிட்லாம் வந்து அங்கே ஆஃபீஸ் ரூம்லேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நாங்கள் ட்ரெக் போயிட்டு வந்து இயற்கையை ரசித்தபடியே கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு உட்காந்துருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. கேரளா ஸ்பெஷல் புட்டு, கடலைக்கறி இதெல்லாம் ரெடியாக இருந்தது. இதை தவிர பப்படம்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருந்தது. டேஸ்ட் வந்து நல்லாவே செஞ்சுருந்தாங்க அந்த கிரேவி கடலைக்கறிங்கிறது. அதோட நம்மளோட இந்த ஃபேவரைட் பனானாவும் இருந்தது. ஸோ மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து இந்த எடப்பாளையம் வாட்ச் டவர் மட்டும்தான் நமக்கு செக் அவுட் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாகவே போகலாம். அதாவது 1 o'clock தான் வந்து செக் அவுட்டு. அதாவது மார்னிங் 1 o'clock, மொதல் நாள் வந்து 1 o'clock செக்இன்னு, மறுபடியும் நெக்ஸ்ட் டே 1 o'clock தான் வந்து செக் அவுட்டு. அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட் டேவும் இங்கே ஏதாவது அனிமல் சைட் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கூட நாம் திரும்பவும் ரூமுக்கு போகலாம். அதாவது திரும்பவும் நாம் இங்கேருந்து செக் அவுட் ஆகி வெளியில் போகலாம். நாம் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகளோட இந்த எடப்பாளையம் வாட்ச் டவரை செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வெளியில் போகிறோம். அதாவது நம்ம போட் ஜெட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து போட் ஏறி அங்கேருந்து போக போகிறோம். உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத என்னோடய ட்ரிப்பில் இந்த ட்ரிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்த பெறுது. காரணம் என்னென்னா, இப்படி ஒரு வைல்டான எக்ஸ்பீரியன்ஸு என்னோட லைஃப்லேயே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து நமக்கு ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மறக்க முடியாத நினைவுகளோடு தான் இன்றைக்கி நாம் இங்கிருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு, அதாவது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னென்னா, பகலில் இந்த ஃபாரஸ்ட்குள்ளார ட்ரெக் பண்ணி போகும்போதே எந்த அளவுக்கு த்ரில்லாக இருந்ததுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நைட் ட்ரெக்கிங் அதுமாரி நாம் இன்றைக்கி நைட்டு வந்து போக போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவும் இந்த அனுபவமும் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த ஃபாரஸ்ட்டில் பகலில் ட்ரெக்கிங் போகும்போது எப்படி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, இதே நைட்டில் நாம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார ட்ரெக்கிங் போனோன்னா எப்படி ஒரு ஹார்ட் ஸ்டாப்பிங் ஃபீலிங் இருக்குமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.